ஓவியா, கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணையா சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையா என்ற மனுக்கள் மீதான வாதங்கள் பரபரப்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது போய்கொண்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு கேட்டு அவர்கள் தொடர்பான அந்த விளக்கங்களை பதிவு செய்து வருகிறது. இதில் தாவேகா தரப்பிலும் அரசு தரப்பிலும் வழக்கறிஞர்கள் வாதிட்டு வருகிறார்கள். தாவேகா தரப்பில் வழக்கறிஞர் கோபால் நாராயணன் ஆஜராகி பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். ஒரே நாளில் 2 நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தது ஏன் என்றும், காவல்துறையினரின் அனுமதியுடன் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார், கரூரில் இருந்து விஜய் ஓடவில்லை என்று அவர் உச்சநீதிமன்றத்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதே போல விஜயை விமர்சித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை நீக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு தரப்பிலும் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் வில்சன், முகுல் ரோத்தகி உள்ளிட்டோரும் தாவேகா தரப்பு வாதத்திற்கு மறுப்பு தெரிவித்து வாதிட்டு வருகிறார்கள். இந்த இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பின்னர் நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டதால் தான் அது கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. இந்த இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பிறகு உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கும். எஸ்ஐடி விசாரணையா அல்லது சிபிஐ விசாரணையா என்ற உத்தரவை இன்று மாலைக்குள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.